ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர் நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தத்த திகம்பரா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தியானம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. காஷாய வஸ்திரம் கரதண்டதாரிணம் கமண்டலம் பத்மகரேன் சங்கம் சக்கரம் கதபூஷித பூஷணாத்யம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. த்வத்பாத பத்மார்ப்பித சித்தவிருத்தி த்வத்வாதம் போருஹா யுககதா நிச்சல பக்திரஸ்து. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்துதி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பதனாரவிந்தம் வைராக்ய தீப்தி பரமோஜ்வலி மத்விதீயம் மந்தஸ்மிதம் சுமதுரம் கருணாத்ர நேத்ரம் சம்சாரதாபஹரணம் சததம் ஸ்மராமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ கரகல்ப விருக்ஷம் பக்தேஷ்டதான நிரதம் ப்ரிபு சம்சயம் வை. சம்ஸ்மரண மாத்ர சித்தி ஜாகரணம் சுபத்ரம் சம்சார பீதி சமனம் சததம் பஜாமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பரமேஸ்வரஸ்ய யோகேஸ்வரஸ்ய சிவசக்தி சமன்விதஸ்ய ஸ்ரீ பர்வதஸ்ய சிகரம் கலு சந்நிவிஷ்டம் த்ரைலோக்ய பாவன பதாப்ஜமஹம் நமாமி. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம். அத்தியாயம் 33. ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி தனிப்பட்ட முறையில் அவரே ரமணி மற்றும் நரசிம்மராயுடுவின் திருமணத்தை நடத்தி வைத்தல். நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டோம். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி எங்களிடம், என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் இங்கிருந்து ஸ்ரீ பீட்டிகாபுரம் செல்லுங்கள். என்னுடைய புனிதமான ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுடன் பாதுகாப்பாக துணையிருக்கும் என்று ஆணையிட்டார். ஸ்ரீ மகாகுருவின் ஆணைப்படி ஸ்ரீ தர்மகுப்தரும் நானும் கிருஷ்ணா நதியின் அக்கறையை அடைந்தோம். நாங்கள் ஸ்ரீ சரணரின் பாத சுவடுகளை ஒரு பாறையின் மீது கண்டோம். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி அந்த பாறையின் மீது நின்று கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்வார். ஸ்ரீ சரணரின் பாத சுவடுகளை கண்டு
எங்களுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நாங்கள் பஞ்சதேவமலை கிராமத்தை அடைந்தோம். சோழ வயலில் உருவான பாதச் சுவடுகளை பின்தொடர்ந்தோம். அந்த வயலின் சொந்தக்காரர் எங்களை அன்புடன் வரவேற்றார். அவர் எங்களுக்கு இனிப்பான பழங்கள் மற்றும் குடிக்க இனிப்பான மோர் ஆகியவற்றை வழங்கினார். அந்த விவசாயியின் பெயர் நரசிம்மராயுடு. அவர் வயலில் ஒரு வீடு கட்டினார். அந்த வீட்டில் இளைப்பாரி அவருடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை கேட்டுக்கொண்டார். நாங்கள் சம்மதித்தோம். அவர் ஸ்ரீ சரணரின் மகிமை வாய்ந்த லீலைகளை விவரித்தார். ஐயா, என்னுடைய பெயர் நரசிம்மராயுடு. நான் என்னுடைய குழந்தை பருவத்தில் மிகவும் பலவீனமாகவும் பயந்தவனாகவும் இருந்தேன். நான் என் குழந்தை பருவத்திலேயே என் பெற்றோர்களை இழந்து விட்டேன். நான் என் தாய் மாமாவின் வீட்டில் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய அத்தை மிகுந்த சண்டைக்காரி. நான் அவர்கள் வீட்டில் நிறைய உடல் உழைப்பு உள்ள வேலைகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. வயலில் நிறைய வேலை இருக்கும். என் மாமாவுக்கு ரமணி என்கின்ற பெயரில் ஒரு மகள் இருந்தாள். அந்த ஊரில் உள்ள எங்கள் சொந்தக்கார பெண்கள் அனைவரை காட்டிலும் அவள் மிகவும் அழகானவள். அது மட்டுமல்லாமல் எல்லா நல்ல குணங்களும் நிறைந்தவள். அவளுக்கு கடவுள் பக்தி இருந்தது. அவள் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினாள். என் அத்தை எனக்கு பழைய உணவை கொடுக்கும் பொழுது அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு உணவு சிறிய அளவு அளிக்கப்பட்டு கண்ணியமற்ற முறையில் நடத்தப்பட்டேன். வேலை பளு எப்பொழுதும் அதிகமாக இருந்தது. ரமணி அவள் அம்மாவுக்கு தெரியாமல் எனக்கு இனிப்பான பழங்களையும் சூடான உணவுகளையும் அளிப்பாள். என் அத்தைக்கு தெரிய நேர்ந்தால் என் அத்தையிடம் இருந்து எங்களுக்கு அடி மற்றும் கடும் சொல்லும் கிடைக்கும். என் மாமா மிகவும் நல்லவராக இருப்பினும் அவரால் தன் மனைவியை எதிர்த்து எதுவும் பேச முடியவில்லை. சில சமயம் என் அத்தை மற்ற குடும்பங்களைச் சேர்ந்த காப்பு ஜாதி இளைஞர்களை விட்டு என்னை அடிக்கச் சொல்லுவாள். ஆரம்பத்தில் நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். அந்த அடிகளினால் மேலும் பலவீனம் அடைந்தேன். நான் மிகவும் பயந்தவனும் கூட. ஆகவே அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் கூட என்னை திறமை அற்றவன் என்று கருதுவார்கள். என்னுடன் இளையவர்களுக்கு கூட நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டி இருந்தது. ரமணி மிகவும் அழகாக இருந்ததால் எங்கள் ஊரில் இருந்த காப்பு இளைஞர்களுக்கு அவளை மணந்து கொள்ள தீவிரமான விருப்பம் இருந்தது. என்னிடம் சொத்து அல்லது பணம் கிடையாது. என்னுடைய உடல் வேறு மிகவும் பலவீனமாக இருந்தது. இவை அனைத்திற்கும் மேலாக நான் ஒரு பயந்தவன். என்னுடைய மாமா செல்வந்தர் மற்றும் அவரிடம் சொத்துக்கள் இருந்தது. அவருக்கு நல்ல குணங்கள் இருந்தாலும் பேராசை பிடித்தவர். என்னுடைய அத்தை கோபக்காரியாக இருந்தாலும் முகஸ்துதி செய்பவர்களிடம் ஏமாந்து விடுவாள். ரமணி எந்த சூழ்நிலையிலும் நான் தான் அவளுக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொள்வாள். இதற்கிடையில் ஒரு போலி சந்நியாசி எங்கள் ஊருக்கு வந்தான். அவன்
காளியின் உபாசகன் என்றும் அவனால் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை துல்லியமாக கூற முடியும் என்றும் பலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. உண்மையில் அவனிடம் சில சக்திகள் இருந்தன. அவன் ஊர்க்காரர்களுக்கு கணித்த விஷயங்கள் 100% உண்மையாக இருந்தது. அவனுடைய ஏமாற்று வார்த்தைகளில் என் அத்தையானவள் மயங்கி அவன் வலையில் சிக்கினாள். அவன் காளி பூஜை செய்ய எங்கள் வீட்டில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவன் ரமணி வணங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணரின் மண் பொம்மையை வீட்டை விட்டு வெளியே தூக்கி எறிய வேண்டும் என்று கூறினான். என் அத்தை அதற்கு சம்மதித்தாள். ரமணி எவ்வளவு அழுதும் எதுவும் பயனில்லை. போலி சந்நியாசி பூஜை செய்ய தொடங்கியதும் பல கோழிகள் பலியிடப்பட்டன. பூஜை அறை முழுவதும் இரத்த வெள்ளமாக பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமாக இருந்தது. மண்டை ஓடுகள் மற்றும் சுடுகாட்டில் வழிபாட்டிற்கு உபயோகப்படுத்தப்படும் சில வினோதமான பொருட்கள் வீட்டில் வைக்கப்பட்டு இருந்தன. இந்த பூஜை முடிந்தவுடன் ஒரு புதையல் கிடைத்து குடும்பம் முழுவதும் பணக்காரர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நம்ப வைத்தான் அந்த போலி சந்நியாசி. அந்த போலி சந்நியாசிக்கு புகழ்ந்து பேசி மயக்கும் கலை நன்றாக தெரிந்திருந்தது. இந்த கலையின் மூலம் ரமணியின் கற்பை பறிக்க திட்டம் தீட்டினான். அவனுடைய வினோதமான பூஜை முறைகளின் மூலம் ரமணியின் உடல் நலம் பாதிப்பு அடையத் தொடங்கியது. அவள் மிகவும் விசித்திரமான வகையில் நடந்து கொள்ளத் தொடங்கினாள். அவள் முன்பு இருந்தது போல் இல்லை. இரவில் இரத்தத்தை குடிக்கத் தொடங்கினாள். உணவு சாப்பிடாமல் இரத்தத்தை மட்டுமே குடித்துக் கொண்டு இருந்தாள். அவள் உடலில் காளி தேவி புகுந்து உள்ளதாகவும் அதனால்தான் அவள் இரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கின்றாள் என்றும், காளி தேவி அவளை விட்டு சென்றதும் சாதாரண மனுஷ ரூபத்திற்கு திரும்பி விடுவாள் என்று அந்த போலி சந்நியாசி அனைவரிடமும் சமாதானம் கூறினான். மேலும் காளி அன்னைக்கு இரத்த காணிக்கை அளிக்கவில்லை என்றால் அவள் சமாதானம் அடைய மாட்டாள், பின்னர் புதையலும் கிடைக்காது என்றான். இந்த வழியில் அனைத்து விஷயங்களும் அச்சமூட்டும் வகையில் இருந்தது. சாப்பாடு நிறைந்த பாத்திரங்கள் திடீரென கிணற்றில் விழுந்தன. மனித எலும்பு கூடுகள் வீட்டில் அங்கும் இங்கும் தென்பட்டன. நள்ளிரவில் பயமுறுத்தும் ஓசையுடன் வினோதமான உருவங்கள் தோன்றின. எங்கள் முழு வீடும் சுடுகாட்டை போல தோற்றம் அளித்தது. அந்த போலி சந்நியாசியை வீட்டை விட்டு விரட்ட என் மாமாவுக்கு துணிச்சல் இல்லை. இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டால் தனக்கு புதையல் கிடைக்கும் என்று என் அத்தை நம்பிக்கொண்டிருந்தாள். முழு சூழ்நிலைகளும் மிகவும் குழப்பமாகவும் புரிந்து கொள்ள முடியாத வகையிலும் இருந்தது. ஒரு இரவு நேரத்தில் போலி சந்நியாசி ரமணியை நெருங்கினான். அவள் அவனுடைய தந்திரத்தில் மயங்கிவிட்டதால் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விடுவாள் என்று அந்த சந்நியாசி நினைத்தான். அவன் ரமணியை நெருங்கியவுடன் அவள் பயந்த தொனியில் சத்தமாக அலறிவிட்டு ஒரு இரும்பு பொருள் கொண்டு அவன் தலையில் ஓங்கி அடித்தாள். அவள் ஏன் அப்படி நடந்து கொண்டாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒருவர் திடீரென எப்படி இப்படி நடந்து கொண்டார் என்பது போலி சந்நியாசிக்கு புரியவே இல்லை. துன்பத்தில் இருப்பவர்களின் அழைப்பிற்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி பதிலளித்தல். விடிந்த பிறகு
ஒரு ஏழை பிராமண பிச்சைக்காரர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். ரமணி வீட்டை விட்டு வெளியே வந்து அவரிடம், இந்த வீட்டில் பேய் பிசாசுகள் மற்றும் ஆவிகள் நிறைய உள்ளன, வேண்டுமென்றால் அவற்றை பிக்ஷையாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினாள். பிராமணன் அதற்கு ஒத்துக்கொண்டார். அவருடைய மலர்ச்சியான முகம் அமைதியாகவும் ஒளி பொருந்தியதாகவும் இருந்தது. இதற்கு இடையில் என் மாமா வெளியே வந்து, ஐயா, எங்கள் வீட்டின் சூழ்நிலை முழுவதும் வருத்தமளிக்கும் வகையில் இருக்கின்றது. உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த சூழ்நிலைகளை அழித்து கொண்டிருக்கும் தீய சக்திகளை பரிசாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பின்னர் என் அத்தையும் சேர்ந்து வெளியே வந்து நின்றார். அவளும், எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வேண்டுமானால் எங்கள் வீட்டின் ஏழ்மையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றாள். நானும் அப்போது வீட்டில் இருந்தேன். நான் அவரிடம், சுவாமி, என்னிடம் என் மூதாதையர்கள் காலத்தில் இருந்து இருக்கும் ஒரு வெள்ளி தாயத்து இருக்கின்றது, உங்களுக்கு வேண்டுமென்றால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றேன். அவர் அதற்கு சம்மதித்தவுடன் நான் அந்த தாயத்தை அவரிடம் பிக்ஷையாக அளித்தேன். இதற்கு இடையில் போலி சந்நியாசி சில மண்டை ஓடுகளை சுடுகாட்டில் இருந்து கொண்டு வெளியே வந்தான். ஏழை பிராமணரே, உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த மண்டை ஓடுகளை பிக்ஷையாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஏளனமாக கூறினான். அவர் அதையும் பெற்றுக்கொண்டார். திடீரென எங்கள் வீட்டில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது. பிராமண அதிதி மறைந்து போனார். தெய்வீக பேரொளியின் காரணத்தினால் போலி சந்நியாசியின் உடல் முழுவதும் எரிவது போல உணர்ந்தான். ஒளியின் ஒரு கதிர் ரமணிக்குள் நுழைந்தது. அவள் தேக ஆரோக்கியம் பெற்றாள். என்னுடைய அத்தைக்கு பக்கவாதம் ஏற்பட்டு பேசும் திறனை அவள் இழந்தாள். என்னுடைய மாமாவுக்கு மிகுந்த நடுக்கம் ஏற்படத் தொடங்கியது. எனக்கு மிகுதியான தைரியம் வந்தது. எனக்கு ஏதோ ஒரு புதி சக்தி என்னுள் நுழைந்தது போலவும் மிகவும் வலிமை பெற்றது போலவும் நான் உணர்ந்தேன். மந்திரவாதியின் வாயில் இருந்து இரத்தம் வெளியேறி அவனுடைய திறன்கள் அனைத்தையும் அவன் இழந்தான். அந்த தெய்வீக ஒளி மனித உருவம் எடுத்தது. அது துன்பத்தில் இருப்பவர்கள் அடைக்கலம் அடையும் ஒருவரின் உருவம். அனைத்து ஆண் மற்றும் பெண் தெய்வங்களின் உருவம். ஆதி, நடுத்தர அல்லது அந்தமில்லாத ஒன்றின் தெய்வீக போற்றத்தக்க வடிவம். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் உருவம். ஸ்ரீ சரணர் உண்மையில் அன்னை காளி தேவி ஒருவரிடம் மறைந்திருக்கும் தீய குணங்களான காமம், கோபம் போன்றவற்றை அழிக்கின்றாள். அவளுக்கு கோழி, ஆடு மற்றும் மற்ற உயிரினங்கள் தேவையில்லை. உலகத்தின் தீய சக்திகளின் உயிர் சக்தி காளியின் உருவம் எடுத்து பல வகையான பலிகள் கேட்கின்றன. உண்மையான காளி தேவி, என் அன்னையான காளி மாதா, புனிதமான குணங்களான அன்பு, அமைதி மற்றும் கருணை நிறைந்தவள். உலகத்தில் உள்ள பேய், ஆவிகள் போன்ற தீய சக்திகளின் உயிர் சக்தி ஒரு குறிப்பிட்ட தெய்வம் போல வேடமிட்டு கொண்டு தன் தீய சக்திகளை வெளிப்படுத்துகின்றன. தீய மந்திரவாதிகள் அவற்றை வணங்கி உலகத்துக்கு சொல்ல முடியாத கேடுகளை விளைவிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் உள்ள பேய்களின் உருவங்களின் முக்கியமான சக்திகளுக்கு தெய்வங்களின் உருவங்களை எடுக்கும் திறன் உள்ளன. அந்த திறன் படைத்தவை அவைகள். ஆனால்
அந்த உருவங்களுக்கு தெய்வீக சக்திகள் இருக்காது. தர்மம் மிகுந்த தாழ்ந்த நிலையை தொடும் பொழுது நான் உறுதியளித்தது போல அவதாரம் எடுப்பேன். இந்த ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப அவதாரம் அந்த உறுதியை நிறைவேற்ற வந்த ஒன்று. இந்த அவதாரம் அன்பு, அமைதி, கருணை மற்றும் இரக்கம் போன்ற எல்லையில்லா பண்புகள் கொண்டது. எங்களுடைய வீடு முழுவதுமாக சுத்தமானது. போலீஸ் சந்நியாசி விரட்டி அடிக்கப்பட்டான். ஸ்ரீ சரணரின் கருணையினால் என் அத்தையின் பக்கவாதம் சரியானது. ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியே அவர் தன் கைகளாலேயே எங்களை ஆசீர்வதித்து எனக்கும் ரமணிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார். அச்சமயத்தில் அவருக்கு 12 வயதுதான் இருக்கும். அப்போது அவர் பீடிகாபுரத்தில் இருந்தார். அவருடைய வேடிக்கையான சூக்ஷ்ம ரூபத்தில் பஞ்சதேவ மலையில் இருந்தார். அன்று அவர் எங்களுக்கு அருளிய மந்திராட்சதை இவைதான். அவர் அன்று எங்களிடம் வருங்காலத்தில் தர்மகுப்தரும் சங்கர் பட்டும் இங்கு வரும்பொழுது அவர்களிடம் சிறிது அளவு அக்ஷதையை அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான தெய்வீக திருவிளையாடல்கள் நிறைந்த அவதாரம்! ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் அவதாரம் என்று விவரித்து முடித்தார் நரசிம்மராயுடு. வெற்றி வெற்றி! ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமிக்கு வெற்றி! அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. सर्वकौतुकानि दर्शय दर्शय दत्तात्रेय नमः. ओम ओम फट स्वाहा. श्रीकरंज पवित्रंज सर्वलोक निवारण लोके वसीकर पुंसां भद्वं त्रैलोक्य भावनं शुभम्. दिगंबरा दिगंबरा श्री दत्तात्रेय दिगंबरा 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 श्री श्री पाद श्री वल्लभ दिगंबरा 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 श्री नरसिंह सरस्वती दिगंबरा संपूर्ण श्री श्री पाद श्री वल्लभ चरितामिर्दम அத்தியாயம் 33 நிறைவுற்றது. பிற அத்தியாயங்கள் தொடரும்.